ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, மெகா ஆக்ஷன். அதனால வியூவர்ஸ்க்கு வந்து சுட சுட நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வியூவர்ஸ், முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர்: ஆக்ஷன் இன்னும் முடியல. ஆக்சிலரேட்டர் முடிஞ்சு அந்த திருப்பி ரீகால் பண்ற பிளேயர்ஸ்லாம் கால் பண்றதுக்கு டேவிட் வார்னர், தேவ்தத் படிக்கல், ஷார்துல் தாக்கூர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இன்னும் திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் இந்த வீடியோ பண்றோம். அதனால ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து அவசர அவசரமா நம்ம ரோட்ல வந்து ஒரு தோசை சுட்டு கொடுத்தா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த அவசரத்துக்கு நீங்க எல்லாரும் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வீடியோ, கொஞ்சம் டைம் கொடுத்தா பீடாக் நமக்கு சிறப்பா குக் பண்ணி கொடுப்பாரு. அந்த விருந்தும் நமக்கு இருக்கு. பட் இது இனிஷியலான அவசர தோசைகள் உங்களுக்காக. பீடாக், உங்களுடைய தாட்ஸ் என்ன? இல்ல இப்போ ஓரளவுக்கு எல்லா டீம்ஸும் இது பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு பிரீஃப் அப் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வர்ற மாதிரி யார் யாரு எங்க லேக்கிங், எந்த இடத்துல பினிஷ் பண்ணுவாங்கன்றது டீட்டெயில்டா ரெண்டு ரெண்டு டீமா ஒரு எபிசோட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ ஆக்சிலேட்டட் ஆப்ஷனுக்கு சீக்கிரம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களை ப்ரெஷர் பண்ணது நான் தான். ஏன்னா ப்ராக்டிஸுக்கு நாங்கள் போகணுன்றதுனால. ஸோ வியூவர்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர் பண்ணுவோம். இப்போ ரோல் என்னன்னா, நான் ஆங்கரு, தலைவர் தான் வந்து அனலிஸ்ட். அதனால இப்ப அவரு தான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு அமிச்சது அவரு தான். ஸோ அவர் படிக்க போறாரு முதல் டீம்ல இருந்து. முதல் டீம் எப்பவுமே நம்ம என்ன ஆரம்பிப்போம்னு உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கே தான். அவர் வந்து அவரோட பிளேயிங் லெவன், ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அவர் கொடுக்க போறாரு. அதை நான் பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பேன். திஸ் பிராக்டிஸ் வில் கண்டினியூ ஃபார் ஆல் த 10 டீம்ஸ் ஆஸ் ப்ராமிஸ். ஃப்ரம் டுமாரோ எவ்ரி டே ரெண்டு ரெண்டு டீம் டீட்டெயில்டா எங்க முடிப்பாங்க இல்லைன்றத தெளிவா சொல்லிடுவோம். இப்ப குயிக்கா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். சார், சிஎஸ்கே பிளேயிங் லெவன் உங்களோட இது படி படிங்க. ஏதாவது விட்டீங்களா இல்லையான்றதை நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, டன். ஸோ நம்பர் ஒன், தேவான் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட், ராகுல் திரிபாதி, சிவம் தூபே. அஞ்சு வந்து நான் ஹூடா பார் விஜய் சங்கர்னு எழுதி வச்சிருக்கேன். ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், தோனி, அஸ்வின். அஸ்வின் ஃப்ளோட் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 10 வந்து கலீல், முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ். மூணு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. 11 வந்து நூர் அகமது. அதாவது நான் மூணு ஓவர்சீஸ் சொல்லியிருக்கேன். 12வது அவங்க பத்திரானா வந்து லாஸ்ட் டைமே அப்படிதான் பண்ணாங்க, இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணாங்க. மேபி தூபேல ராகுல் திரிபாதி வெளியே போயிட்டு பத்திரானா உள்ள வரலாம். ஸோ என்னோட ஃபோர் ஸ்டார்டிங் ஃபாரினர்ஸ் வந்து கான்வே, சாம் கரன், நூர் அகமது அண்ட் பத்திரானா. நிறைய பேக்கப்ஸ் வாங்கியிருக்காங்க பீடாக். நேத்தன் எல்லிஸ் வாங்கியிருக்காங்க, ஓவர்டன் வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி பேக்கப்ஸா இருக்கலாம் சாம் கரனுக்கு. ரச்சின் ரவீந்திரா சொல்ல விட்டுட்டேன். மேபி கான்வே பார் ரச்சின் ரவீந்திரா, கான்வே லைக்லி டு ஸ்டார்ட். இதுதான் என்னுடைய பிளேயிங் 11 ஆர் 12. பிளேயிங் 12 நான் சொல்லிட்டேன் சிஎஸ்கேக்கு. உங்க தாட்ஸ் என்ன? இல்ல, நல்லாதான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஆல்மோஸ்ட் கோட கிராக் பண்ணிட்டீங்க. இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த ஹூடா விஜய் சங்கரோட பிளேஸ்ல உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திராவை உள்ள நுழைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு சாம் கரனோட இடத்துல இன்னொரு ஃபாஸ்ட் போல்டர், அதாவது அன்சுல் கம்போஜ் ஆட வைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பிளேயிங் லெவன் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ஹிட்டர்ஸ். கான்வே பவர் ஹிட்டர் கிடையாது, ருத்துராஜ் பவர் ஹிட்டர் கிடையாது, திரிபாட்டி பவர் ஹிட்டர் கிடையாது. நீங்க போய் பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பைல இதை வச்சுன்னு போனீங்கன்னா 180 சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது முத்துப்பாண்டி கோட்டைன்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வெளியில போனா இவங்களுக்கு வந்து அப் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். இவங்களுக்கு வந்து 10 ரனா வந்து 10 ஓவருக்கு அப்புறம் தான் இன்வேரியபிளி யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் பேட்டிங் லைட்டா இருக்கோ அப்படின்றது எனக்கு ஒரு இது. பட் நீங்க சொன்ன மாதிரி பேக்கப்ஸ், அந்த ஓவர்டன்ல செம பிளேயர், நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா எடுத்திருக்காங்க டீம், இல்லைன்னு நான் சொல்லல. நார்மலா வந்து சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பயம் வரும். ஓகே, பயத்தை காமிச்சிட்டே பரமான்ற மாதிரி இருக்கும். இந்த பயம் வந்து எனக்கு தெரியல. பட் காட் அ சாலிட் டீம், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா சிஎஸ்கே அப்படின்னா பார்த்துலாம் வாயான்ற மாதிரி என்னால சொல்ல முடியல. ஆனா ஆஸ் பி ப்ராமிஸ்டு, எங்க லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது அடுத்த எபிசோட்ல வருவோம். சிஎஸ்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து சொல்லுவாரு அந்த சன் டாப் 10 மூவிஸ்ல, எப்படி அப்படின்னா சுமார் அப்படின்னு இப்போதைக்கு சொல்றேன். பட் நல்லா வந்து டீட்டெயில்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். தி டீம் டசன்ட் லுக் பேட். ஃபயர் பவர் இருக்கா தெரியாது. அடுத்த டீமுக்கு போங்க சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சில அப்டேட் சொல்லிடுறேன். 7 ஓவர்சீஸ் எடுத்திருக்காங்க, 22 பிளேயர் எடுத்திருக்காங்க. இன்னும் 3 ஃபில் பண்றாங்களான்னு பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு தோணுது பீடாக். பார்ப்போம், போக போக நீங்க இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. வீல் சி ஹவ் இட் கோஸ். இன்னும் நிறைய பிளேயர் சீப்பா எடுக்க விட்டாங்க பீடாக் சிஎஸ்கேவை. சாம் கரனா 2.4 எடுக்க விட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. ஈவன் கான்வே 6.25. ஓகே,
நிறைய பேரை கொஞ்சம் சீப்பா எடுக்க விட்டாங்க. ஸோ வில் கம் பேக் அண்ட் அனலைஸ் தட் இன் டீடைல். அடுத்த பிளேயர் எம்ஐ போட்டுமா? அடுத்த ஓஎஸ் டீம். போயிடுங்க. ஓகே டன். எம்ஐ எப்படின்னா ரோஹித் சர்மா, மேபி வில் ஜாக்ஸ், ரயன் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன் தீர், தீபக் சாகர். அவங்க சாட்னரே எடுத்திருக்காங்க. அந்த அல்லா கசன்ஃபார் அவரையும் எடுத்திருக்காங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் மேபி ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அந்த ஆப்ஷன்ல வந்து ரீஸ்டாப்லயும் அவங்க பேக்கப்பா எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பிக்ஸ் இது வரைக்கும். கீப்பர் வந்து ரயன் ரிக்கில்டன் ஆடினா அவர் தான் கீப்பிங் பண்ணுவாரு. பேக்கப் இந்தியன் கீப்பர் வந்து இந்த ராபின் மின்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த 3 டைம் ஐபிஎல் வின்னர் கான் சர்மா வேற எடுத்திருக்காங்க. மேபி இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்றதுக்காக இருக்கலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் என்ன மும்பை டீம் பத்தி? செம்ம ரிட்டென்ஷன் பண்ணாங்க, பிரில்லியன்ட் ரிட்டென்ஷன், பெஸ்ட் ரிட்டென்ஷன் சொல்ல முடியும். கொஞ்சம் ஸ்லைட்டா சறுக்கிட்டாங்களோன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ராபின் மின்ஸ வந்துட்டு நீங்க ஸ்கை, திலக்கு, ஹர்திக், நமந்தீர் இருக்கும்போது உள்ள நுழைக்க முடியாது அஸ் அ பேட்ஸ்மேன். அதனால நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிக்கில்டனை தான் எடுத்துட்டு வராங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு. ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் அந்த லெவல்ல வந்துட்டு அந்த ஸ்பார்க்க கொடுப்பாரா தெரியாது, பட் ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி. ரோஹித், ரிக்கில்டன், ஸ்கை, திலக்கு, ஹர்திக், நமந்தீருங்கிறது ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைனப், அதுல சந்தேகமே கிடையாது. தீபக் சஹர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஜுரி கன்சர்ன், கரெக்டா ஐபிஎல் டயத்துல இன்ஜுரி ஆயிடுவாரு, அது ஒரு பாவம், ஒரு பிரச்சனை. ஆனா அந்த மும்பை கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு எடுத்தோடனே இந்த 6 ஓவர் வான்கடையில ஸ்விங் தேவை, அது கரெக்டா எடுத்திருக்காங்க. போல்ட், தீபக் சஹர் பிரில்லியன்ட் செலக்ஷன்ஸ். உம்ராலாம் பத்தி பேசலாம், டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இட் வில் டெஃபினெட்லி பி அல்லா கசன்ஃபார் டு ஸ்டார்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சாண்ட்னர் வந்து ஒரு தில்லாலங்கடி போலர், 4 ஓவர்ல 27 ரன் போட முடியும். பட் போல்ட், பும்ரா, கசன்ஃபார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் போலிங் லைனப் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தீபக் சக்கர் கேன் ஆல்சோ ஸ்ட்ரைக். ஹர்திக் பாண்டியாவாலையும் ஏமாத்தி போட முடியும் டெத் ஓவர்ஸ்ல. அப்படிங்கும் போது இந்த இன்னொரு ஸ்பாட் உங்களுக்கு இப்ப ரோஹித், ரிக்கில்டன், ஸ்கை, திலக்கு, ஹர்திக், நமந்தீர் 8, 9, 10, 11 இப்ப அவங்க வந்து எப்படி வந்து இந்த இம்பாக்ட்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க சாண்ட்னர்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் கோயிங் டு ஆட் பேட்டிங் டைமென்ஷன் ஃபார் தம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு ஐ டோன்ட் சீ தம் ஆடிங் another பேட்டிங் லைனப். தேவைன்னு எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வரணுன்ற இது கிடையாது உங்களுக்கு. அதனால இப்ப உங்களுக்கு வந்துட்டு நல்லா எடுத்திருக்காங்க இவங்க, இவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் எவ்வளவு இம்ப்ரெசிவா ரீடைன் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஒரு 70% அவுட் ஆஃப் தட். ஒரு ரிஸ்க் அந்த அல்லா கசன்ஃபார். பட் நான் ரேட் பண்ணுவேன், நான் பிளேயிங் கிரவுண்ட்ல ஆடுவேன், பிகாஸ் இஸ் மிஸ்ட்ரி. டீகோட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம் தேர். இவனுங்களுக்கும் பாத்தீங்கன்னா they totally solely rely on one overseas spinner. இப்ப லோக்கல் ஸ்பின்னர் எப்படி உள்ள நுழைக்க போறாங்க, ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இம்பாக்ட்ஸ் வச்சு இன்னும் நுழைக்க 2 போறாங்க. ஸ்லாட் இருக்கு பீடா. இன்னும் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 4 ஒரு இது இருக்கு, டொமஸ்டிக் ஸ்லாட் இருக்கு. ஸோ இன்னும் 6 பிளேயர் அவங்க எடுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வரும். போன வருஷமே அவங்களோட வந்து வீக்னஸ் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, ஒரு சின்ன பையன், செம்ம டேலண்ட். 2 மேட்ச் நல்லா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடி அவர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீமும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்துருவாங்க. பவர் பிளேல அவசரப்படாம ஆடிடு, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சஹர் விக்கெட் கொடுக்காம ஆடிடு அப்படின்னு ஆடிட்டாங்கன்னா அடி நிமித்துருவாங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல பிரச்சனை வரும். பட் ஓவரால் பேட் டீம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் லேக்கிங் இருக்கு. பட் தே ஆல்சோ லுக் ஸ்ட்ராங். அதை பத்தியும் டீடைல்டா வருவோம். இப்ப அடுத்த டீமுக்கு போங்க. நான் ஆர்சிபி போறேன். பட் ஆர்சிபி மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன் பீடா. நான் நீங்க ஃபேனு தான், அதெல்லாம் ஓகே. அவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பிளேயரை எடுக்க விடுறாங்க, அந்த வில் ஜாக்ஸ. அவங்க டெஸ்பரேட்டா போறாங்கன்னு தெரியும். இவங்க ஆர்டிஎம் போடாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏத்தி விட்டுருக்கலாம் ஒரு இதுக்கு. அப்படியே வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவர் வந்து கை கொடுத்துட்டு போறாரு. இப்படி எல்லாம் ஒரு காலத்துல ஆர்சிபி சண்டை போட்டாங்க அந்த அஸ்வின் சிஎஸ்கே தெரியும். ஒரு காம்படிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டும் முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஒரு 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 ரன்னுக்கும் சண்டை போட்டு தான் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார் எவ்ரி ரன் எவ்ரி பாயிண்ட். இப்படி எல்லாம் வந்து ரொம்ப விட்டா எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் ஆர்சிபி ஃபார் டூயிங் தட். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. பட் 2-3 பேர் அப்படிதான் விட்டாங்க வேணும்னு. டெல்லியும் பஞ்சாப் தான் அதை கரெக்டா பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் நேத்து நல்லா பண்ணாங்க. வேணும்னே ஒரு ஆர்டிஎம் போட்டு ஏத்தி ஏத்தி விட்டாங்க. அட்லீஸ்ட் காம்படிட்டிவ் ஆக்ஷன் அப்படிதான் பண்ணணும். நான் ஆர்சிபி பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன், உங்க தாட் சொல்லுங்க. விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதர்,
லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ரசீக் தர், ஹேசல்வுட். அவங்களுக்கு இம்பாக்ட் சப் ஆப்ஷன்ஸ் வந்து சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் அந்த மாதிரி யாராவது கொண்டு வருவாங்க. ஜேக்கப் பெத்தல் 2.6 கொடுத்து கடைசியாக எடுத்திருக்காங்க. மனோஜ் பண்டாகி நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, அந்த மனோஜ் பண்டாகியுமே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ டேவிட் வார்னருக்கு போயிட்டு இருக்க ஆக்ஷனை நீங்க ஆர்சிபி இந்த டீம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன்ல ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நீங்க வேணுங்கிற பிளேயர்ஸ் நீங்க எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு அடிச்சு நீங்க சொல்ற மாதிரி விலையை ஏற்றி விட்டாதான் ஒரு சில பிளேயர்ஸ் உங்களுக்கு வர முடியும். ஏன்னா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல விட்டாங்க, அப்புறம் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோலி ஒரு பக்கம் ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட் யூ. தேவதத் படிக்கல ஆர்சிபி எடுத்திருக்காங்க இப்போ, இதை இப்போ வச்சு சொல்லுங்க. இப்ப தேவதத் படிக்கல எடுத்திருக்காங்க, நீங்க ஆல்ரெடி பிளேயிங் 11 சொல்லிட்டீங்க, எங்க சொருகுவாங்க தேவதத் படிக்கல? இப்ப நீங்க பிளேயிங் 11 பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க, கோலி இஸ் கோயிங் டு ஓபன் வித் சால்ட், பட்டி த 3. இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்களா, லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு நீங்க சொல்ற 5ல வச்சுக்கிட்டு இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க, அது ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு நல்ல டேலண்ட், பட் இஸ் ஹி ஜஸ்ட் எனஃப் ஃபார் ஐபிஎல் அது தெரியல. இது ப்ரூவ் ஹிம்செல்ஃப். இன்னொன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரே இல்லாத ஒரு பேட்டிங் லைனப், குருணால் பாண்டியா தான் நம்பர் 7ல லெஃப்ட் ஹேண்டரு, வச்சு 2 பக்கமும் ஸ்பின்ன வச்சு வெடிச்சிருவாங்க இவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த ஜேக்கப் பெத்தல்ன்ற ஒரு வெரி குட் பிளேயர் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த நம்பர் 4 ஜேக்கப் பெத்தல் வச்சுட்டு நம்பர் 5 வந்து லிவிங்ஸ்டன். என்ன டீம் டிஃபரன்ஸ் ஃபார்ம், டேவிட்டோட ஃபார்ம் இன்டிஃபரண்ட். 6 ஜித்தேஷ், 7 குருணால் பாண்டியா, புவி, யாஷ் தயால், ரசிக் தர், ஹேசல்வுட். அதாவது ஹேசல்வுட்டும் ஃபுல் லென்ஸ் போடுறவரு, புவியும் ஃபுல் லென்ஸ் போடுறவரு. அந்த சின்னசாமியில ஓரளவுக்கு யாஷ் தயால் ஆல்சோ அந்த கோட ஸ்லைட்டா கிராக் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 12 வந்து இம்பாக்ட் சப் சுயா சர்மா தான் ஆடணும். ஏன்னா ஸ்பின்னு ஒன்னே ஒண்ணு படிச்சு படிச்சு சொன்ன, ஒரு பெரிய இந்தியன் ஸ்பின்னரை காசை குத்தி எடுத்துருங்கயான்னு அவங்க எடுக்காம போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, புவனேஸ்வர் குமார் ஸ்விங் போலர், ஓகே, ஸ்விங் போலர். ஹேசல்வுட்டும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் கேட்டகரி, யாஷ் தயாலும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் கேட்டகரி. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு பரமப்பாட்டா பிச்சுக்கு நீ போய் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் உங்களுக்கு போலிங் அடி வாங்கும். டெத் ஓவர்ஸ்ல இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் போலர்ஸும் கிடையாது. குணால் பாண்டிய காலை பிடிச்சி பிடிச்சி போட்டு ஒரு 4 ஓவர்ல 30, ஒரு ஒரு 3 ஃபார் 31 எடுப்பாரா தெரியாது. சுயா சர்மா நல்ல டேலண்ட், அன்பார்ச்சுனேட்லி போன வருஷமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு ஐபிஎல்ல. கேன் ஹி ரைஸ் ஆன் டு தி அக்கேஷன் தெரியாது. அப்படிங்கும்போது இது வந்து எப்படி மோசமா இருக்கு டீம்னு சொல்ல மாட்டேன் பேப்பர்ல, பட் தே வில் ஆல்சோ ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் அப் பிளென்டி. ஏன்னா இப்ப எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்ப ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் எடுக்கிறீங்க, யாஷ் தயல் நாட் அ ஸ்கட் ஃபாஸ்ட் போலர், ஏசல்வுட் அதே மாதிரி தான், புவிக்கும் பேஸ் குறைஞ்சு போயிடுச்சு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு குயிக்கா போடுற ஒரு போலர் கிடையாது, அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஸ்பின்னர் கிடையாது போது திருப்பி அதே வலையில நுவான் விழுந்துட்டாங்களா. துஷாராவும் இருக்காரு, ஜஸ்ட் அப்டேட் யூ, நுவான் துஷாராவும் இருக்காரு. அதுக்கு தேவதத் படிக்கல் உள்ள வந்து அவரையும் கொண்டு வர ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜஸ்ட் இல்லைங்க. நீங்க ஜோஷ் ஹேசல்வுட் வச்சு துஷாரா ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அது பாயிண்டே ஒரு கொண்டு இந்தியன் வரல. சீமரை டிராப் பண்ணி சொல்றேன், ரசிக் தார் சரியா போடலன்னா அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு டிம் டேவிட் மாதிரி ஒருத்தர் டிராப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், டிம் டேவிட டிராப் படிக்கல் பண்ணிட்டு தேவதத் படிக்கல ஆடிட்டு, அங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும், இப்ப வந்துட்டு சால்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ், கோலி கொஞ்சம் டைம் எடுப்பாரு, பட்டிதாரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ், அதுக்கப்புறம் படிக்கல் நீங்க வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா you're going to be in trouble. அதுக்கப்புறம் யூ நீட் தி ரெஸ்கியூ ஜாப் ஆக்ட் ஃப்ரம் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜிதேஷ் சர்மா. அது கொஞ்சம் கஷ்டமாயிடுன்றதுனால கொஞ்சம் இவங்களும் பயங்கரமா மாட்டிக்க போறாங்க, திருப்பியும் போலிங்ல இவங்க மாட்டிக்க தான் போறாங்க. பட் உங்களுக்கு போன ஐஸ்வர்யா வருஷம் ராயா இல்லையா, அத சொல்லுங்க. இல்ல இந்த தடவை சி ஆனஸ்டா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் நான். இந்த தடவை ஐஸ்வர்யா எல்லாம் கிடையாது. போன தடவை வந்து ஒரு ஒரு பூகம்பத்தையே கலப்புனாங்க. அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபெர்குசன், அவங்க எடுத்த டாம் கரன், அவங்க எடுத்த எல்லாருமே ஒண்ணு பேஸ் பிரைஸ்ல போயிருக்காங்க, இல்ல அன்சோல்ட் இந்த ஆக்ஷன்ல. அது பயங்கரமா எடுத்துட்டு பைசப்ஸ காமிச்சாங்க போன தடவை. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். அவ்வளவு மோசமா எடுக்கல, உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு, பட் நாட் அ பேட் டீம். இதையும் வந்து பெருசா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அடுத்த டீமுக்கு போங்க. ஓகே பீராக்.
வியூவர்ஸ்க்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஸ்ரேயாஸ் கோபால சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஸ்பின்னரோட சேர்த்து இன்னும் லெக் ஸ்பின்னர் ஏன் விட்டு சொல்லிட்டு 30 lakhs ஸ்ரேயாஸ் கோபால் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே நான் கேகேஆர் போயிடுறேன் பீடா. கேகேஆர் வந்து என்னுடைய பிளேயிங் 11 1 out of குவிண்டன் டிகாக் ஆர் ராமனுல்லா குர்பாஸ் 2 பேரும் ஆட முடியாது. நரேன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஆர் இப்ப மணிஷ் பாண்டே வாங்கி வச்சிருக்காங்க வேற. பட் அங்கிரிஷ் ரகுவன்ஷி 4 வந்து வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நாக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் பேக்கப்பா வாங்கியிருக்காங்க. ரோமன் பவுல பேக்கப்பா வாங்கியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பிளேயர் வாங்க வேண்டியிருக்காங்க, காசு கம்மியா தான் வச்சிருக்காங்க. அப்படியே அந்த கோர் அந்த அந்த உங்களுக்கு அந்த செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, போன வருஷம் அந்த ஜெயிச்ச அந்த லாஜிக்க அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. போன தடவை உங்களுக்கு நிதிஷ் ராணா இருந்தாரு, அதுக்கு பதிலா ரகுவன்ஷி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ரகுவன்ஷி has proved that he is சாரி டு இன்டரப்ட். அஜிங்கிய ரஹானே வாங்கியிருக்காங்க கேகேஆர் 1.5. இந்த அப்படியே சேர்த்து அதையும் நீங்க சொல்லிருங்க. இருந்தாலும் ஐ ஃபீல் தட் ரகுவன்ஷி வில் ஸ்டார்ட். அந்த தேர்ட் ஸ்லாட் பேக்கப் தான் அஜிங்கிய ரஹானே எடுத்திருக்காங்க. குர்பாஸும் சரி குவிண்டன் டிகாக்கும் சரி 2 பேரும் எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுக்குற ஆளுங்க. ஓகே, உங்களுக்கு எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுக்குறவங்க. இப்போ நீங்க அதோட உங்களுக்கு நரேன் ஒரு பக்கம், அங்கிரிஷ் ரகுவன்ஷி கிளாஸ், வெங்கடேஷ் ஐயர், ரசல் பவர் ஹிட்டர், ரிங்கு, ராமந்திங் சிங் இஸ் க்ரோயிங் இன் ஸ்டேச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இப்ப ஸ்டார்க்கு மேல நார்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நார்கே ஹாஸ் டு பி தி ஓல்ட் நார்கே. இந்த பழைய நார்கே பார்க்கல, அவரும் உங்களுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பயோபா வரவரால அப்படி நியூ பால் அப்படி இப்படி போட்டு 4 ஓவர் தேத்திருவாங்க. அங்க போது இவங்க வந்து அந்த பழைய கோரை செட் பண்ணியிருக்காங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் எனி ரீசன் வை தே கான்ட் பி சக்சஸ்ஃபுல். இது ஒரு நல்ல டீம். இதையும் பத்தி டீடைல்டா வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் சி அஜிங்கியா ரஹானே ஸ்டார்டிங் even though he gave the update. I think Ankrish Raghuvanshi will start. This is a very good team in my opinion. ஓகே, ஃபேர் எனஃப். ஆனா கொஞ்சம் டெப்த் குறையுது பீடா. பேக்கப்ஸ் அதெல்லாம் இன்ஜுரின்னு வந்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இன்னும் நிறைய பேர் வாங்க வேண்டியிருக்கு. டீட்டெயிலா நீங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்து எல்எஸ்ஜி போயிடுறோம் பீடா. எல்எஸ்ஜி நான் அப்படியே சொல்றேன், பிளேயிங் 11 ஆடுறவங்க என்ன மாத்துவாங்க வி டோன்ட் நோ. மிஷல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஏடன் மார்க்ரம், மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமத், அவேஷ் கான், ரவி பிஷ்னாய், மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ். இதுதான். இதுக்கப்புறம் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க, வாங்கவும் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கேஎல் ராகுலும் பந்தும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. டீமை பத்தி சொல்லுங்க. யார் யார் ஓபனிங் பண்ணுவாங்க அத முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன நட்டாத்துல தள்ளி விட்டீங்க? டீம் வந்து உங்களுக்கு பெரிய பேர் தான் இருக்கு. யார் ஓபனிங் பேட்ஸ்மேன் என்ன மாட்டி விடணும்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க ஃபர்ஸ்ட், சொல்லுங்க. டீம் இனிமே தான் எடுப்பாங்க. பூரான வச்சு ஓபன் பண்ணுவாங்களா என்னமோ தெரியலையே. இல்ல பந்தை வச்சு ஓபன் பண்ணுவாங்களோ இல்லமோ தெரியலையே. அவங்க எப்படி அவர் அண்டர் 19 ஓபனிங் தானே பண்ணாரு. அவங்க எப்படி ஓபன் பண்ணுவாங்கன்னா ஆயுஷ் பதோனி, மிச் மார்ஷ வச்சு ஓபன் பண்ணுவாங்க. அவங்க அப்படிதான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. எப்படி போவாங்க நான் சொல்றேன், நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. பதோனி இஸ் வேஸ்டட் அட் நம்பர் 6. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வாட் தேவ் காட் லுக்ஸ் பெட்டர். கரெக்டான ரிசோர்சஸ் யூஸ் பண்ணா Badoni has to open with Mitch Marsh. Number 3 is going to be Aiden Markram. Number 4 is going to be Pooran. Number 5 is going to be Rishabh Pant. Number 6 is going to be David Miller. அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆர்டர் ப்ரொவைடட் உங்களுக்கு ஐடன் மார்க்ரம் கம்ஸ் டு ஃபார்ம். அதுக்கப்புறம் சமாதி வச்சிருக்காங்க. போலிங் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் ஸ்பின்னர் உங்களுக்கு பிஷ்னா இருக்காரு, மார்க்கண்டே இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சாரி மார்க்கண்டே மயங்க் யாதவ் வந்து லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர் பூமி ரேட் மயங்க் யாதவ் இருக்காரு. மயங்க் யாதவ், மோசின் கான் we rate him very very highly. Avesh Khan is a India material, not bad. Vishnu is someone who knows to bowl his 4 overs. மார்ஷால ஏமாத்த முடியும். அவங்களுக்கு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் ஆஃப் ஐடன் மார்க்ரம் who is very decentங்கும் போது இந்த டீமும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகுது. ஒன்னே ஒண்ணு என்னன்னா எப்படி அப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. ஐடன் மார்க்ரம் டசன்ட் ஓபன் இன் இது T20 கிரிக்கெட் ஃபார் தம். பதோனியே அவங்க நம்பர் 6 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பூரன் வந்து T20ல ஓப்பனிங்லாம் ஆடுறதுல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவர் நம்பர் 3 தான் ஆடுறாருங்க போது மார்ஷே பாத்தீங்கன்னா உங்க டீடைல்ல தானே நீங்க இறக்கி விட்டுட்டு இருக்கீங்க, அதை வச்சுதான் சொன்னேன். அது கரெக்ட், பட் இங்க இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மார்ச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து he would have been ideal to bat at number 3. ஸோ இது நல்ல டீம் இருக்கு, பட் கரெக்டான இந்த பேட்டிங் ஆர்டர் செட் பண்ணா போலிங்கும் நல்லா இருக்கு. இப்போ ஸ்பின் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா பிஷ்னாய் மெயின் ஸ்பின்னர்,
Markram can bowl 2 overs. Markram is good enough to bowl 2 overs. Bowling the சாதா fire. வெளியில நான் சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ். ஷாபாஸ் அகமதும் இருக்காங்க, சித்தார்த் மணிமாறனும் இருக்காங்க வெளியே, நல்ல ஸ்பின்னர்ஸ். இல்ல அப்ப ரொம்ப சிம்பிள், அப்துல் சமாத் ஆட மாட்டாரு, ஷாபாஸ் அகமது உள்ள ஆடுவாரு. இப்ப கிளியரா சொல்லிடுறேன் நானு. ஏன்னா உங்களுக்கு வந்து பதோனி, மில்லர், மார்க்ராம், பண்ட், மார்ஷ், பூரன்ங்கிறது ரொம்ப ஹெவி. ஷாபாஸ் அகமத் கேன் ஆல்சோ பேட்ன்றதுனால டெஃபினட்டா வந்து ஷாபாஸ் அகமத் தான் சமாதுக்கு பதில் ஆடுவாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடைச்சாச்சு, ஒரு லெக் ஸ்பின்னர் கிடைச்சாச்சு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடைச்சாச்சு. குயிக்கா போடுறதுக்கு மயங்க் இருக்காரு. மோஷன் கான் இஸ் ஆல்சோ குயிக், ஹி பிரிங்ஸ் இந்த வெரைட்டி அஸ் எ லெஃப்ட் ஆர்ம் சீமர். அதை தவிர மிச் மார்ஷ் கேன் கம் அண்ட் கிவ் யூ மீடியம் பேஸ், அண்ட் தென் யூ காட் ஆவேஷ் கான் போது இது ஒரு நல்ல டீம். they are really going to be one of the hard teams to beat. I'll give them full marks, but we will again come down and the detailed explanation later. அடுத்த டீம் போங்க. ஓகே, அடுத்து வந்து குஜராத் டைட்டன்ஸ். இப்பதான் கிளென் பிலிப்ஸை வாங்கிட்டாங்க 2 crores. அந்த அப்டேட்டோட ஆரம்பிக்கிறேன். ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தேவர்டியா, ரஷீத் கான், காகிசோ ரப்பாடா, சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா. வெளியில ரூதர்ஃபோர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, மைபால் லோம்ரார் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஜெராட் கோட்ஸே, சாய் கிஷோர், இம்பாக்ட் சப் ஆப்ஷன் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவ் பட்லர் வித் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் நோஸ் ஹவ் டு ஸ்டடி த ஷிப். கிளென் பிலிப்ஸ் இஸ் குட் எனஃப் டு பிளே நம்பர் 4. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வருதோ அப்படின்னு. ஐ ரேட் வாஷிங்டன் சுந்தர் வெரி ஹைலி, ஐ ரேட் ஷாருக் கான் வெரி ஏர்லி. இப்ப இவங்க 2 பேரும் நீங்க சொல்ற லாஜிக்ல 5 and 6. அதுக்கப்புறம் இந்த பினிஷர் தெவாட்டியா whom I rate very highly, ரஷீத் கான் கேன் பேட் போது it is going to rely very heavily on their top 3. ஸோ இப்போ இந்த டாப் 3 கிராக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குயிக்கா உங்களுக்கு பட்லரும் சாய் சுதர்ஷனும் அவுட் ஆயிட்டா மாட்டிப்பாங்க. அதனால பேட்டிங் கொஞ்சம் லைட்டா இருக்கோ அப்படின்றது. உங்களுக்கு ககிசோ ரபாதா இருக்காரு, லீடர் ஆஃப் த அட்டாக். ககிசோ ரபாதா அண்ட் சிராஜ் டு மீ இஸ் பொட்டன்ட் போலிங் இது ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரஷீத் கான் இருக்காரு. இன்ஜுரி ஃப்ரீ பிரசீத் கிருஷ்ணா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி டாப் கிளாஸ். வாஷிங்டன் சுந்தர் gives you an option to bowl in power play. அது ஒரு கிரேட்டஸ்ட் அசெட் உங்களுக்கு. then you can bat definitely impacts up. I expect சாய் கிஷோர் to step in. ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரபாதா, சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, தட் இஸ் வெரி வெரி குட்ங்கும் போது இவங்களோட ஒரே ப்ராப்ளம் இந்த பேட்டிங் டெப்த் தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்கே அண்ட் சுந்தர் அந்த அந்த ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர். ஏன்னா டெவாட்டியா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்பர் 7 தாங்கும் போது பேட்டிங் கொஞ்சம் லைட்டா இருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி மைபால் லோம்ரார் ஆடிட்டு எஸ்ஆர்கே இம்பாக்ட் வச்சுக்கலாம், எஸ்ஆர்கே சாய் கிஷோர் இம்பாக்ட் கூட வச்சுக்கலாம், தெரியல, போகும்போது தெரியும். டீடைலா நீங்க பார்த்துட்டு we can analyze. பட் நாட் லுக்கிங் எ பேட்டிங். ஈவன் நான் உங்களுக்கு கேட்கிறேன், மைபால் லோம்ரோரே உள்ள வந்தாலும் என் பேட்டிங் ஒன்றும் பெருசா வாவ் மைபால் லோம்ரோர் வந்துட்டாரு பேட்டிங் ஸ்ட்ரென்தன் ஆயிடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் த ப்ராப்ளம். பட் அவங்களுக்கு வந்து இந்த டாப் 3 has to do the bulk of scoring supported by the lower order and late order. But the bowling looks very settled in my opinion. இவங்களும் கஷ்டப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்படியே பிபிகேஎஸ் கஷ்டப்படுறதுன்னு சொன்னோடனே எனக்கு பிபிகேஎஸ் வருது என் நோட்ல. ஸோ பிபிகேஎஸ் பத்தி சொல்றேன். பிரப் சிம்ரன் சிங் ஓப்பனிங், இந்த ஆஸ்திரேலியா கோட்டா, என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது வந்து ரொம்ப அப்பட்டமா ஸ்விம்மிங் சொல்லலாம். 2 பிளேயர் எடுத்திருக்காரு, இந்த கான்வேயும் ரச்சின் ரவீந்திராவும். ஓகே, ஒத்துக்கிறோம். பட் இந்த ரிக்கி பாண்டிங் உட்காந்து அநியாயமோ நியாயமோ அவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும், நமக்கு அது வாட்டவர். பட் தென் எல்லா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கும் போறாரு. ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், உங்களுக்கே தெரியும். சேவியர் பார்லெட்னா எனக்கு யாருனே தெரியாது, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாஸ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. 5 பேர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். ஆரன் ஹார்டி எடுத்திருக்காங்க. நான் இதை வச்சு சொல்றேன், 5 பேர், 4 பிளேயர் தான் அலௌடே. உங்களுக்கு 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. பிரப் சிம்ரன், ஜாஸ் இங்கிலீஷ், வரலாறு காணாத ஸ்ரேயாஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ், சஷாங்க் சிங், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன். மார்க் யான்சன்லாம் நான் போட்டிருக்கேன், அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல. இந்த இன்னும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. முகேஷ் குமார், யாஷ் தாக்கூர், வைஷாக் விஜயகுமார் எல்லாமே இருக்காங்க. யுஸ்வேந்திர சாஹல், நம்பர் 11 வந்து ஹர்ஷ்தீப். நிறைய குல்தீப் சென் வேற இருக்காரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு. ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு வெளியில. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஆப்ஷன் ஸ்பீடா. இந்தியன் சீமர் ஸ்லாட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சஹல் இருக்காரு ஸ்டெடி ஸ்பின்னர், ஹர்ஷ்தீப் ஸ்டெடி ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு.
இந்த ஆஸ்திரேலியன்ஸா வச்சு உள்ள பூந்து விளையாடிட்டாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல பிளேயிங் லெவன் கிராக் பண்ணிட்டீங்க, பட் முகேஷ் குமார் இவங்கள எடுத்தாங்க இல்ல இல்ல? முகேஷ் குமாரும் இவங்க தான் எடுத்தாங்க. முகேஷ் குமார் இவங்க பிபிகேஸ் தான் இல்ல எடுத்தாங்களா? இல்ல, சாரி 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 சாரி, எடுக்கல முகேஷ் எடுக்கல. சோ இப்ப இவங்களுக்கு பாருங்க, இப்ப நீங்க நீங்க சொன்னது கரெக்ட். ஜாஷ் இங்கிலீஷ் தான் ஓபன் பண்ண போறாரு. அத நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். அவங்க எப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சேஞ்சுன்னா, மார்க்கோ ஆன்சன் பதில ஆரோன் ஹார்டி ஆனா ஆரோன் ஹார்டி ஓப்பனிங் இறக்கி விட்டுருவாங்க. ஒரு ஆப்ஷன் அது. ஆனா ம் ம். நீங்க சொன்ன ஆப்ஷனை தான் நானும் எடுப்பேன். பிரப்சிம்ரன் சிங் டு ஓபன் வித் ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர் 3, மேக்ஸ்வெல் 4, ஸ்டாய்னிஸ் 5, சஷாங்க் 6, 7 நேஹல் வதேரா, 8 மார்க்கோ ஆன்சன். எனக்கு தெரிஞ்சு வைஷாக் வில் ஸ்டார்ட் அட் 9, 10 யஜ்வேந்தர் சஹல், 11 வந்து ஹர்ஷதீப் சிங். அதுக்கப்புறம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் அதாவது இம்பாக்ட் ஆஃப் சஹல் இருப்பாரு, ஹர்ப்ரீத் பிரார் உள்ள இருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா, இப்ப ஷ்ரேயஸ் ஐயர் வந்து பினாமினல் கேப்டன், பெருசா பார்ட்டிக்கு வரல வித் பேட். மேக்ஸ்வெல் has been struggling in IPL for quite a period of time. Stoinis has been in rollicking form. Shashank Singh top class, Neil Vadera top class. மார்க்கோ ஏன்சன் பாத்தீங்க இஸ் பீன் டெலிவரிங் வித் பேட் வித் பால். ஒரு ஏர்லி ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு. அந்த பஸ்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியுமா தெரியாது. வைஷாக் விஜயகுமார் ஸ்டில் நாட் ப்ரூவன் அட் ஐபிஎல் ஈவன் தோ இஸ் வெரி டேலண்டட். அப்படிங்கும் போது மார்க்கஸ் ஸ்டானிஸ் கேன் ஆல்சோ ஸ்டெப் இன் அஸ் அ போலர், மேக்ஸ்வெல் கேன் ஆல்சோ ஸ்டெப் இன் அஸ் அ போலர். இப்ப ஹர்ஷதீப் சிங்க நீங்க பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம ஆடிட்டீங்கன்னா செம்மாட்டிய வாங்கிடுவாங்க போலிங்ல. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல் பர்டன் வில் பி ஆன் யஜுவேந்தர் சஹல் டு டெலிவர். சஹல் விக்கெட் விழல அப்படின்னா செம்ம மாட்டிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களுக்கு வந்து டீம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. எப்பவுமே பஞ்சாப் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவா தான் இருப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. when you have a batting like this, இவங்களும் பாத்தீங்கன்னா they will heavily rely on Arshdeep Singh to strike up front. someone has to join hands. இல்லைன்னா இந்த சேவியர் பார்ட்லெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர், இப்பதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டெபு பண்ணாரு. அதனால அவங்களை எடுத்திருக்காங்க. பட் என்ன என்ன சொல்றது, எனக்கு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா ஸ்டீவ் ஸ்மித் எடுக்காதது. நான் ரொம்ப எதிர்பார்த்தது ஸ்டீவ் ஸ்மித் எடுப்பாங்கன்னு. ஒருவேளை மேக்ஸ்வெலை எடுத்ததுனால அவரை விட்டாங்களோ என்னமோ. நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்துட்டு உங்களுக்கு ஓபன் பண்ண போறாரு பிரப்சிம்ரனோட அப்படின்னு நினைச்சேன். ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்துட்டாரு. செம ஃபயர் பவர் இருக்கு, போலிங்ல கொஞ்சம் ஹோல் இருக்கு. இதை டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். நாட் அ பேட் சைடு, பட் தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் as well. ஓகே பீடா, ரெண்டு அப்டேட் சொல்லிடுறேன். உங்க ஃப்ரெண்டு மொயின் அலி கேகேஆர் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து உம்ரான் மாலிக்கையும் கேகேஆர் எடுத்திருக்காங்க. வெரி ஸோ வெரி இதுல குட். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நம்ம அப்புறமா அடுத்த வீடியோல நீங்க டீடைலா நீங்க சொல்லுங்க கேகேஆர் பத்தி பேசும்போது. அடுத்த டீமுக்கு போங்க. நான் அப்படியே ஆர்ஆர் போறேன் பீடா. ஆர்ஆர் அதே மாதிரி சச்சின் பேபியை சன்ரைசர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியல எப்படின்னு வெரி பேசணுமா. வெரி வெரி குட். ஆர்ஆருக்கு போங்க. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் சொல்றேன். சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜூரல், ஹெட்மயர், மணிந்து அசரங்கா, துஷார் தேஷ்பாண்டே, மஹிஷ் திக்ஷானா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஆகாஷ் மதுவால் மேபி இம்பாக்ட் சப். இல்ல அந்த சிவம் தூவே பேட்டிங்னா ஒன்னும் போலிங்னா ஒன்னு அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணா இதுல ஃபசலக் ஃபரூக்கிக்கு தீக்ஷானாக்கு பதிலாக ஒருத்தர் மாத்திக்கலாவும் சான்ஸ் இருக்கு பிச்சுக்கு தகுந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ டோன்ட் சி எனி சேஞ்சஸ் அட் ஆல். சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ராணா, பராக், துருவ் ஜுரல், ஹெட்மயர்ன்றது ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைனப், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். வனிந்து அசரங்கா will also deliver, we can also bat. பட் உங்களுக்கு இப்ப ஆர்ச்சர் வந்து இன்ஜுரி ப்ரோன்னு எனக்கு தெரியல. அது பதில கரெக்டா ஃபசலக் ஃபரூக்கி எடுத்திருக்காங்க. ஐ ஆல்வேஸ் ரேட் ஃபசலக் ஃபரூக்கி. தீக்ஷானா வச்சிருக்காங்க. அவரு விக்கெட் எடுக்க மாட்டாரு, ஆனா வந்துட்டு ஈ கேன் டெஃபினெட்லி டூ த கண்டெய்னிங் ஜாப். அதனால இந்த டீம் துஷார் தேஷ்பாண்டே ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இருக்கும்போது ஓரளவுக்கு இவங்க எல்லா பேஸும் கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அந்த லுக் டீசன்ட் சைட் டு மீ. நெகட்டிவா எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, பட் டீடைல்டா வரும். ஓகே டன். இந்த லாஸ்ட் டூ டீம்ஸ் தான் ரிப்பீட்டா. டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி நான் சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கேஎல் ராகுல், ஃப்ரேசர் மெக்கர், ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஃபாஃப் நான் போட்டிருக்கேன். ப்ரூக், ஹாரி ப்ரூக், அப்புறம் அபிஷேக் போரல், அசுதோஷ், அக்சர் பட்டேல், குல்தீப், மோஹித் சர்மா, ஸ்டார்க்கு, நடராஜன், முகேஷ் குமாரே அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதான் 12 நான் உங்களுக்கு சொல்றேன்.
ரீசெண்டா நம்ம பேசினதுக்கு அப்புறம் டானவன் ஃபெரேரா எடுத்திருக்காங்க. கருண் நாயர்லாம் வேற வச்சிருக்காங்க, சமீர் ரிஸ்விலாம் வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க. எக்ஸலன்ட் டீம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் ஹேஸ் டு ரியலி கம் இன் டு த பார்ட்டி. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி யோசிப்பா? இப்போ டோனமன் ஃபெரேரா எடுத்திருக்காங்க, நீங்க டெல்லி தானே எடுத்திருக்காங்க டோனமன் ஃபெரேரா. ஆமா, டெல்லி தான் எடுத்திருக்காங்க. ஆமா. இவ எப்படி யோசிப்பாங்க? ஜேக் ஃப்ரேசர் பெக்கருக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா டெலிவர் பண்ணலன்னா ஃபாஃபை ஓபன் பண்ண விட்டுட்டு டொனவன் ஃபெரேராவை பின்னாடி வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த பிளேயிங் லெவல் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ராகுல், ஜேக் ஃப்ரேசர் பெக்கருக்கு ஃபாலோட் பை ஃபாஃப், ப்ரூக், போரல், அசுதோஷ் சர்மா அப்படிங்கும் போது உங்களுக்கு இட் லுக்ஸ் பேலன்ஸ்டு. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இந்த கன்சிஸ்டன்சி. ஃபாஃப் அடிச்சிருவார் ரன்னு, கேஎல் ராகுலும் ரன் அடிச்சிருவாரு. பிரேசர் பெக்கருக்கு தான் தெரியல. இந்த டெல்லி பிச்சில் நல்ல பிச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ப்ரூக்குக்கும் படும். போரல் இஸ் ஆல்சோ ப்ரூவ் தட் இஸ் ஓகேன்னு. அசுதோஷ் சர்மா ஆல்சோ. அக்ஷர் பட்டேலும் வந்து பேட்டிங் ஆடுவார். யோசிச்சு பாருங்க, அக்ஷர் பட்டேல் குல்தீப் போனது பெஸ்ட் ஸ்பின் காம்பினேஷனு. ஸ்டார்க் நட்ராஜன் பொட்டன்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ். முகேஷ்வர் குமார் வந்துட்டு உங்களுக்கு இம்பாக்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் மோஹித் சர்மாங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக எடுத்திருக்காங்க உங்க டீம். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஈதர் கேஎல் ராகுல் ஆர் ஃபாஃப் டு பிளஸி டு கேப்டன் த சைடு. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி டீமுக்கு போயிடுங்க. கடைசியா வந்தார் விநாயக் மகாதேவ். அர்ஜுன் குல்கர்னி திருப்பி எடுத்திருக்காங்க லக்னோ பீடா, அதையும் சொல்லிடுறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், அபினவ் மனோகர், அதர்வா டைடே. அந்த ஸ்குவாட்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வேற சச்சின் பேபி எடுத்திருக்காங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல ஃபாரின் பிளேயர்ல காமிந்து மெண்டிஸோ, பிரைடன் கார்ஸோ கூட ஆடலாம். அப்புறம் கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், அந்த ராகுல் சாகர். அங்க அந்த ஸ்பாட்ல ஃபாரினர் இந்தியன் ஆடினா ஆடம் ஜாம்பான்னு போட்டிருக்கேன். அது எப்படி வேணாலும் அவங்க மாத்துவாங்க, ஸ்கொயர் ரூட் டீம் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா எடுத்திருக்காங்க. இவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நினைச்சேன். நிறைய படத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேக் ஹெட்டி எக்ஸ்ப்ளோசிவ், இஷான் எடுத்துட்டாங்க பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் கிளாசனு, அபினவ் மனோகர் போது இந்த நம்பர் 7 தான் ஒரு குழப்பம் இருக்கு. அதர்வத்தைடேன்றீங்க, சச்சின் பேபின்றீங்க, அது எதுவா இருக்கும். பட் அதர்வத்தைடே நம்பர் 7 ஆட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. கம்மின்ஸ், ஷமி, அப்ப ஹர்ஷல். நிதிஷ் ரெட்டி கீழே ஆடுவாங்களா? அதர் அதுதான், மேல ஆடிட்டு அதை வேணா பண்ணுவாங்க. கம்மின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர் அப்படிங்கும் போது இது வந்து நாட் அ பேட் போலிங் லைன் அட் ஆல் இன் மை ஒப்பீனியன். அதுக்கப்புறம் தே மைட் ஈவன் பிரிங் ஜெயதேவ் உனத்கட் டு போல் ஸ்லோயர் டெலிவரிஸ். போலிங் ஃப்ரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷமிக்கு வந்துட்டு அங்க ஹைதராபாத்ல எடுக்குமா அகமதாபாத்துக்கு தவிர தெரியல. ஹர்ஷல் பட்டேல் வெறும் ஸ்லோயர் டெலிவரிஸா போடுவாரு. ஹைதராபாத்ல வேலைக்கு ஆகுமா தெரியாது. நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரு, எந்த அளவுக்கு போலிங் எஃபெக்டிவா இருக்கும் தெரியாது. கமின்ஸ் இஸ் நாட் சம்மன் வேர் was created dent with the ball அப்படிங்கும்போது ராகுல் சேர் இஸ் a spinner who has not been amongst wickets even though he has been consistent அப்படிங்கும்போது போலிங்ல கொஞ்சம் அடி வாங்குமா அப்படின்னு எனக்கு இதுவா இருக்கு. பட் ஓவரால் பேலன்ஸ் நல்லா இருக்கு. பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. போலிங்ல இவங்க ஹோம் கிரவுண்ட்லயே இவங்க மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து 10வது டீம். இதை அனலைஸ் பண்ணிட்டோம். இப்ப நீங்க ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஃபைனல் தாட் சொல்றேன். இல்ல பீடா, நல்லா எடுத்திருக்காங்க. அதான் இன்னும் கொஞ்சம் ஹார்டா விளையாடிருக்கலாம் பீடா. எஸ்பெஷலி ஆர்சிபி. நான் ரொம்ப வந்து கோவமா இருக்கேன். அந்த காம்படிட்டிவ் இது போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இது பண்றாங்கன்னு தெரியல. பட் தென் மத்தவங்க எல்லாருமே கண்டினியூட்டிக்கு பாக்குறாங்க. அவங்க சேம் பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நிறைய டீம்ஸ் தே வாண்ட் கண்டினியூட்டி அப்படின்றது தெரியுது. நான் அஸ் யூஸ்வல் நல்லா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் 13-year-old சூரியவம்சி, வைபவ் சூரியவம்சி. அந்த பையன் வந்து 1.2 crores going to be mentored by ராஜஸ்தான் ராயல்ஸ். ராகுல் டிராவிட், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுதான் இட்ஸ் அபவுட் ஐபிஎல். 13 வயசு பையனும் ஆடுறான், மகேந்திர சிங் தோனியும் ஆடுறாரு. ஸோ இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் என்டர்டைன்மெண்ட் ஆல்சோ. வெரி ஹாப்பி டு ஹவ் இது ஃபாலோட் திஸ். ஸோ நீங்க உங்களோட டீம்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. நீங்க பார்த்து டீட்டெயில நம்ம திருப்பி டீம் வைஸ் போகலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் எப்படி சொல்லிருங்க. இல்ல எல்லாருமே நல்லா எடுத்திருக்காங்க. குறை சொல்லணும்னா எல்லாத்தையும் குறை சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. நானும் உட்காந்துருக்கேன். பட் எப்படி இருக்கிற டீமை சாம்பியன்ஷிப் வின்னிங் டீமா மாத்துறீங்கன்றது தான் இந்த கோச்சிங் ஸ்டாஃபோட ஸ்டில்லு. இப்ப குயிக்கா வந்துட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணணும்ன்றதுக்காக இதை குயிக்கா பண்ணோம். ஒவ்வொரு டீமா வருவோம், எங்க இது பண்ணும், பிளேயிங் லெவலில் எப்படி ஃபிடில் ரோல் பண்ணணும், அங்கேருந்து எப்படி வந்து பவர்ஃபுல் டீமா மாத்தணும் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லிட்டில் எக்ஸ்பர்டைஸை நாங்க கொடுக்குறோம். வில் கம் பேக் எவ்ரி டே டு என்டர்டெயின் யூ until we come back with your very own octopus to start each and every team how they have done
in IPL and what are their chances? Thanks a lot and bye bye.